Hey guys, welcome to my channel. என்னோட ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் மன்ச்சோ சூப். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் 200 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ். வெஜிடபிள்ஸ்லன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, 1 இன்ச் இஞ்சி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அப்புறம் மஷ்ரூம், அப்புறம் குடமிளகாவும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு வானல் எடுத்துக்கலாம், அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்காங்க. அதை நல்லா நீங்கள் இன்னும் ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணுன்னா ஃபைனாக சாப் பண்ணி வாங்கிக்கோங்க. கைவிடாமல் கிளறி எடுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று சிக்கன் ஒட்டிக்கோங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்கங்க. சிக்கனை நல்ல ஒரு ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆயிருங்க ஃபுல் சிக்கனுமே. அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் நீங்கள் வெங்காயம், முட்டைக்கோஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால அதை ஆட் பண்ணிக்கலாம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பூரா ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்கோங்க. கேஸ் எப்பயுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்க வேணாங்க. சூப் பண்ணுறோம், அதனால் ஒரு 3/4 வெந்தால் போதும் இது எல்லாமே. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஏன்னா அதோட ப்ராத் சூப்பராக இருக்குங்க. அதாவது அந்த எசன்ஸ் இருக்குல்ல, சூடு தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில் உள்ள சிக்கனில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த சூடு தண்ணியில் வந்துடும். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கனுக்கு. இப்போ ஃபுல் பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஊற்றுறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ். சோயா சாஸ் நீங்கள் உங்களோட கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சூப்போட கலர் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத பொறுத்து இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் தேவை, அதனால் நான் ஆட் பண்ணேன். அப்புறம் பெப்பரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிறது பெப்பர்லாம். இப்போது 1 டீஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் டேங்கியாக டேஸ்ட் இருக்குங்கிறதுனால சுகர் போட்டோன்னா மேட்ச் ஆயிருங்க. ஸோ சுகர் போட்டு ஆட் பண்ணக்கப்புறமும் நல்லா கொதி வரட்டும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்துடட்டும், ஏன்னா சிக்கன் வேகணும்ல, அதனால். ஸோ சோயா சாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தேவை இருந்தது, அதனால நான் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வருதுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணணும். நல்லா மலையும் அதுக்கு எதமாக நமக்கு ஒரு சூப்பும், அதுவும் சிக்கன் மன்ச்சோ சூப் நல்லா சூப்பராக, என்ன சொல்கிறது, ஒரு காரசாரமான சூப்பு, டேங்கியான சூப்பு நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் எடுத்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் ஊற்ற போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சோள மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அது எந்த பதத்தில் உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு கெட்டி பதம் போதும்னு தோணுச்சு. நான் அதனால் 2 டீஸ்பூன் எடுத்தேங்க. உங்களுக்கு இன்னமும் தண்ணியாக ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கொதி வரட்டுங்க. நல்லா பாருங்கள், வாசனையாக நல்லா கமகமன்ட்டு இருக்குது. சூப்பராக ஸ்மெல்லே ஃபுல் வீடு எல்லாமே மணக்குதுங்க சூப்போட ஸ்மெல்லில். சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. கேஸு ஹை ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த முட்டைக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். லோ ஃப்ளேமில் இருந்தால் நல்லா வராதுங்க. ஸோ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் முட்டையை உடச்சதை ஊற்றிடலாம். இது ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருங்க, கை விடாதீங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்கங்க. 2 நிமிஷம் கை விடாமல் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும் அண்ட் அதில் ஸ்மெல் வராது. இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் அதை உடச்சி விடுறேங்க முட்டைக்கு லேயர்ஸை. இந்த லேயர் நல்லா உடச்சி விட்டிங்கனாலே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்
ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு நல்ல சிக்கன் மன்ச்சோ சூப் உங்களுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு இந்த இந்த இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொஞ்சமா ஏன்னா அதோட முட்டையோட ரா ஸ்மெல் போணும்ல, அதனால கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே அத வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப வெந்துருச்சு நல்லா, சிக்கனும் வெந்துருச்சு. இது எல்லாமே மிக்ஸ் ஆயி சூப்பரா இருக்குங்க. இப்ப ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ நம்ம போட்டுறலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ ஃபுல்லாத்தையும் தூவி விட்டுறலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ தூவி விட்டுட்டு, மேல கொத்தமல்லி இலையும் நீங்க போட்டுறலாங்க. வாசனையான நல்ல கமகமன்ட்டு சூப்பரான சிக்கன் மன்ச்சோ சூப் ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு 2 கொதி கொதிச்சா போதுங்க. நல்லா சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவை அப்டின்னா, நீங்க வந்து ஆட் பண்றதுக்கு கொஞ்சமா ஷேஸ்வான் சாஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அதுவும் நீங்க பவுல்ல சர்வ் பண்ணும்போது, இப்போ தேவையில்ல. ஸோ சூப்பரா மணக்க மணக்க டேஸ்டியான, டேங்கியான சிக்கன் மன்ச்சோ சூப் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு வேளை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.